நமஸ்தே. பெரியவா சரணம். கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசும் பேச்சரவம்னு ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்தை எடுத்து அந்த ஆணை சாத்தான்லேருந்து நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம். ஆணை சாத்தான்கிற நாமத்தை வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை அந்த பரந்தாமனை ஸ்மரித்தோம். அதே மாதிரி ஆணை சாத்தானாக இருக்கக்கூடியவராக பரமேஸ்வரனையும் நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கஜசம்ஹாரமூர்த்தி. சரி, பரந்தாமன் ஒரு பக்கம், பரமேஸ்வரன் ஒரு பக்கம்னா இவா ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள சக்தியாக இருந்துட்டு இவாளை ஆட்டி வைக்கக்கூடிய பராசக்தியும் நேற்றுக்கு மனசார ஸ்மரித்தோம். அப்போ பரந்தாமன், பரமேஸ்வரன், பராசக்தி இந்த மூணும் வெவ்வேறு இல்லை, ஒரே பரமாத்மா தான். ஏன்னா எல்லாமே இந்த பரன்றதுன்னு ஆரம்பிக்கிறது. இந்த ஒரே பரமாத்மா தான் இப்படி மூணாக காட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த பரமாத்ம தத்துவத்தை நமக்கு போதிச்ச நம்ம ஆதி ஆச்சாரியாலையும் நேற்றுக்கு ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, சிவானந்த லஹரியும் சௌந்தர லஹரி ஸ்லோகங்களின் மூலமாக. சரி, இப்போ மார்கழி மாசத்துல நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம்? கிருஷ்ணனுக்கு உகந்த மாசம் அல்லது பரமேஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனத்தினால அவருக்கு உகந்த மாசம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அம்பாளுக்கு உகந்த மாசமாக ஆடி மாசமும் தை மாசமும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே, அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ரொம்ப உகந்த மாசமாக இந்த மார்கழியும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன சார் புதுசா இருக்கு இந்த கதை அப்படின்னா, நான் புதுசா சொல்லலை, இதனுடைய மகத்துவத்தை நம்ம பெரியவாளே சொல்லியிருக்கா. மார்கழியின் மகத்துவம்னு பெரியவா சொல்லிட்டு இருந்த டிஸ்கோர்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பாகங்களா சொல்லின்னு வரேனே, அதுல இந்த பாயிண்ட்டையும் பெரியவா ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. பெரியவா சொல்றா, திருப்பாவை திருவம்பாவை கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பார்த்தாக்கா சமீப காலத்திய கிரந்தங்களாகத்தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே, அதாவது பழக்கத்தில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு புராதனமாக சனாதன தர்மத்தில் இருந்து வந்த பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த தனுர் மாசத்துல, அதாவது மார்கழி மாசத்துல உஷத்காலத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணி அம்பாளுக்கு விசேஷமாக பூஜைகள் பண்றது அப்படின்னு நம்ம சிஸ்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறா பிரிவா. அப்போ புராதனமான இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இங்கே குறைஞ்சபட்சமாக அட்லீஸ்ட் இந்த சவுத் இந்தியா முழுக்க இருந்திருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கலாம். நிச்சயமாக மலையாளத்தில் இப்போ கூட இருக்குது. அதே மாதிரி வடக்கில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியலனாலும் வடக்கில் கண்டிப்பாக யமுனை கரையில் இந்த பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியறது அப்படின்னு பெரியவா பாகவதத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த மார்கழி மாசத்துல இந்த கோபி ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்துட்டு அம்பாளை விசேஷமாக அவ பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறா பெரியவா. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டில் சங்ககால இலக்கிய நூல்களான பரிபாடல்ல இருந்தெல்லாம் பெரியவா கோட் பண்ணி இங்கே இந்த சிஸ்டம் அம்பாவாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ல இந்த பழக்கம் இருந்திருக்கு. அம்பாளுக்கான விசேஷமான பூஜைகள் நடைபெறக்கூடியதாக இந்த மாசம் இருக்கு அப்படிங்கிறத பெரியவா ஹைலைட் பண்ணி காமிக்கிறா. நமக்கு தான் ஒரு காலப்போக்கில் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமே போய்டுறதோ இல்லையோ, அது மாதிரி இந்த மார்கழி மாதம்னு எடுத்தாலே நமக்கு ஒன்றும் திருப்பாவை திருவம்பாவை பரமேஸ்வரன் பரந்தாமன் இவாளுடைய நினைப்பாவே நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம என்ன இங்கே பார்க்க மிஸ் பண்ணுறோன்னு பார்த்தாக்கா, திருப்பாவை திரு எம்பாவை இந்த ரெண்டுமே பாவையில் தான் முடியறது. இந்த பாவை என்ன, எதனால் இங்கே பாவைன்னு ஒன்று வருது அப்படின்னு யோசிச்சாலே தெரிஞ்சிடும். இந்த பாவைங்கிறது சாட்சாத் அம்பாளை குறிக்கக்கூடியதாக இங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இதுக்கு ரெஃபரன்ஸாக பெரியவா பாகவதத்தில் சொல்கிறாளே, அதில் பாகவதத்தில் இருக்கக்கூடிய 1-2 ரெஃபரன்ஸை முதல்ல பார்ப்போம், அது புரிஞ்சுக்கிறதுக்காக. பாகவதத்தில் எங்கே வருதுன்னா, தசமஸ்காந்தம் 10வது ஸ்காந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் கோபி வஸ்திரஹரண லீலான்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். இது ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டதாக இருக்கும். இந்த கோபி ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறா, இந்த கிருஷ்ணன் லீலை பண்ணுறான், அவளுடைய வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டுறான்னு சொல்லி இந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த லீலை என்னன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் நமக்கு கிடையாது. அதனுடைய தத்துவார்த்தம் என்னங்கிறதையும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி போகாது. அப்போ அது தெரிஞ்சுக்காமைக்கு இந்த கதையை வெறும் ஏதோ ஒரு சாதாரண மனுஷாவுடைய கதையாக பேசுகிறவா நிறைய பேர் இருக்கா. ஆனால் பெரியவா சொல்கிறா, கிருஷ்ணனுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது ராகணபதி அண்ணா அவர்கள்ட்ட பெரியவா சொன்னதாக வேற ஒரு புஸ்தகத்தில் இந்த விஷயம் வருது. கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் நம்ம அவ்வளோ சாதாரணமாக குறைச்சி பேசிடக்கூடாது, ரொம்ப ஒசந்த தத்துவங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கு அப்படிங்கிறதாக சொல்கிறா. அது மாதிரி இந்த இடத்துலையும் முக்கியமான ஒரு தத்துவங்கள்லாம் ஒளிஞ்சின்னு இருக்கு இந்த அத்தியாயத்தில், 22வது அத்தியாயத்தில். அப்போ இதை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த கோபி ஸ்திரீகள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதாக இங்கே சுகர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
முதல் ஸ்லோகம் அதிலே என்ன வருதுன்னாக்கா, ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிக்காக சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்போ என்ன சொல்றார், ஹேமந்த ருத்துவனுடைய பிரதமே மாசி, ஹேமந்த ருத்து இந்த மார்கழியில இப்பதான் ஆரம்பிக்கிறது. இந்த மார்கழி மாசம், அதாவது இந்த ருத்துவனுடைய முதல் மாசமாக இருக்கக்கூடிய மார்கழியில ஹேமந்தே பிரதமே மாசி முதல் மாசத்தில் நந்தவ்ரஜ குமாரிக்காக, இந்த நந்தவ்ரஜன்னு சொல்லக்கூடியதாக இந்த நந்தகோபனுடைய ஒரு கூட்டம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய கன்னிகைகள் எல்லாம் குமாரிக்காக எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு விரதம் பண்றான். இந்த விரதத்துக்காக அவ என்னெல்லாம் செய்யறான்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயத்துல. சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாகா, அப்போ அவ அந்த மாசம் முழுக்க ஆகாரமா என்ன வச்சுக்கிறான்னு கேட்டாக்கா, வெறும் ஹவிஷ்யம், அதாவது ஒரு இந்த கிச்சடின்னு சொல்றாளோ இல்லையோ, நம்ம ஊர் கிச்சடி இல்லை, நார்த்தில் பண்ணக்கூடிய வெறும் அரிசியும் பருப்பும் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் எல்லாம் போடாம ரொம்ப பிளாண்டா இருக்கக்கூடிய சாத்விகமான ஒரு உணவு, அதை தான் அந்த மாசம் முழுக்கவே அதான் வச்சுக்கிறாளாம் ஆகாரமாக. அதை வச்சுட்டு காத்தியாயன் அர்ச்சன விரதம் அப்படிங்கிற இதை ஒரு விரதமாக கை கொண்டிருக்கா. என்ன பண்றா, காத்தியாயினின்னு சொல்லக்கூடிய அம்பிகைக்கு அர்ச்சனையை செஞ்சுட்டு ஒரு விரதத்தை அவர்கள் அனுஷ்டானம் செய்கிறார்கள் அப்படின்னு இந்த அத்தியாயம் அதில் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இதுக்கு நடுவில் எங்க கோபி வஸ்திரஹரணம் வருதுன்னாக்கா, இந்த ஸ்லோகம் இன்னும் போக போக அவ எதுக்காக பிரார்த்தனை பண்றா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா பாக்கி அந்த கதையெல்லாம் நமக்கு ரிலேட் பண்ண முடியும். அவளுடைய பிரார்த்தனை என்ன, எதுக்காக அம்பாள் அவ பிரார்த்தனை பண்றான்னு சொன்னாக்கா 4வது ஸ்லோகத்துல வருது இந்த அத்தியாயத்துல. இந்த ஸ்லோகம் இன்றளவும் பல பேரால சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. அதாவது ஒரு பெண் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் ஆகணும், சரியான வரன் அமையலன்னு சொன்னாக்கா அவ மனசார ஸ்மரிச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்ப யார் அவளுக்கு அனுகிரகம் பண்ண போறான்னு கேட்டா, சாட்சாத் இதே அம்பிகை தான். அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்றதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த நந்தபிரஜ குமாரிக்காகனு சொல்லக்கூடிய கோபி ஸ்திரீகள் அம்பாளை பிரார்த்தனை பண்றா. ஸ்லோகம் என்னன்னு பார்த்தா, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமஹா அப்படின்னு ஸ்லோகம். அதாவது அம்பாள் கிட்ட அவர்கள் பிரார்த்தனையை சொல்றா. காத்தியாயனி மகாமாயே, ஏ காத்தியாயினி அம்பிகே, மகாமாயின் சுரூபமாக இருக்கிறவளே, மகாயோகின்யதீஸ்வரி, எப்பேற்பட்ட யோகினிகளின் தலைவியாக இருக்கக்கூடியவளாக இருக்கா இந்த காத்தியாயினி. எனக்கு நீ ஒரு அனுகிரகத்தை பண்ணு. என்ன அனுகிரகம்? இந்த நந்தகோபன் ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை, நந்தகோப சுதம், அதாவது நந்தகோபனுடைய பிள்ளையாக இருக்கிற கிருஷ்ணனை, நந்தகோப சுதம் தேவி, அவனை பதிம் மே குரு, அவனை எனக்கு பதியாக ஆக்கிவிடு. பதிம் மே குரு தே நமஹா அப்படின்னு, தேவி தே நமஹா, ஏ அம்பா உனக்கு நமஸ்காரம். இந்த நந்தகோபனுடைய சுதனான இந்த கிருஷ்ணனை எனக்கு பதியாக நீ செஞ்சு கொடுத்துட மாட்டியா அப்படின்னு பிரார்த்தனையாக அவ கேட்கிறா. இதுதான் அவளுடைய விரதம். இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டானம் பண்றாங்கிற டீட்டெயில் இல்லாமல் அதில் சொல்லியிருக்க. இப்போ இந்த விரதத்தினாலேயே இந்த மாசம் முழுக்க, ஒரு மாசம் முழுக்க அவள் அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றா. விரத அனுஷ்டானம் முடியும் பொழுது அவளுக்கு பலன் கிடைக்கணுமோ இல்லையா? கரெக்டா அனுஷ்டானம் பண்ணியிருந்தாக்கா அந்த பலனாகத்தான் கிருஷ்ணனே அங்கே நேரில் வரான். அவளுடைய விரதம் முடியும் பொழுது, கடைசியில் இந்த மாதம் பூர்த்தியாகும் பொழுது கிருஷ்ணன் நேரில் வரான். அவளுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு லீலை பண்ணுறாங்கிற கதையெல்லாம் அங்கே தான் வருது. அப்போவும் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்கே கிருஷ்ணன்னு சொல்கிறது யாரு அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லைங்கிறத மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. கிருஷ்ணன் இவாளுடைய வஸ்திரங்கள் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான்னு கதை படிச்சிருப்போம். அந்த மரம் என்ன அப்படின்னு கேட்டால் கதம்ப மரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு புஸ்தகத்தில் நீப மரம்னு சொல்லியிருக்கு. ரெண்டும் ஒன்னே தான், கதம்ப மரம் நீப மரம். இந்த கதம்ப வனவாசினி அப்படின்னு சொன்னாலே சாட்சாத் அம்பாள் தான். கதம்ப மரத்துக்கும் அம்பாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்குது. பெரியவா நிறைய சொல்லியிருக்கா அதை பற்றி. அதே மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணன் அந்த மரத்தோடு அசோசியேட் பண்ணி சொன்னாக்கா, இவா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தது அம்பாள் கிட்ட. அந்த அம்பாளே தான் மகா மாயா ஸ்வரூபினின்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணன் யாரு? மாயா ஸ்வரூபி, அவனே தான். அப்ப இவ வேற இல்லை, அவன் வேற இல்லை, இவளே தான் அனுகிரகம் பண்ற மூர்த்தியாக. இவா எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாலோ அந்த ரூபமாக இவ அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப கிருஷ்ணன் இவாளுக்கு அனுகிரகம் பண்றானே, பண்றதுக்கு முன்னாடி தர்மத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அங்க சொல்லி கொடுக்குறான். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அந்த இடத்துல
நீங்கள் ஒரு மாதம் முழுக்க நன்னா விரதமெல்லாம் அனுஷ்டானம் பண்ணேள், ஆனால் முக்கியமாக ஒரு பாயிண்ட் கோட்டை விட்டேளேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறான். அதுக்காக தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட்டே இந்த இடத்துல. என்ன சொல்கிறான், யூயம் விவஸ்தரா அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணிட்டேள், வஸ்திரம் இல்லாமக்கி இங்கே போய் இப்போ குளிச்சுட்டு இருக்கேளே, வஸ்திரத்தை களைஞ்சுட்டு இப்படி குளிக்கிறதுங்கிறது நீங்கள் தண்ணீரில் இருக்கக்கூடிய தேவதைகளை அவமானப்படுத்துகிற மாதிரி, இப்படி பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இப்படி பண்ணேன்னா எப்படி விரதம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அதை புரிய வைக்கிறதாக கிருஷ்ணன் இங்கே ஒரு லீலையை பண்ணுறான். இந்த விஷயம் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. சூரிய நமஸ்காரத்தில் இந்த அருண பிரஷ்னத்தில் அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு வருது. இந்த ஜலமானது அமிர்தமாக இருக்குது, அதில் என்னெல்லாம் பண்ணப்படாதுன்னு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜலத்துக்கிட்ட அதுக்கு உண்டான மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாப்சுமூத்திர புரிஷங்குர்யாத் நனிஷ்டி வேத் ந விவசன ஸ்நாயாத்துன்னு லிஸ்ட் பண்ணிட்டு வருது. என்ன, இந்த ஜலத்துக்குள்ள குஹ்யமாக ஒரு அக்னி இருந்துருக்கு, அதுக்குண்டான மரியாதையை, அந்த தேவதைக்குண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்போ ஓடுற நதியில் இறங்கி நின்றுட்டு அதில் துப்பக்கூடாது, அதில் மலஜன விசர்ஜனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ந விவசன ஸ்நாயாத்து அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. வஸ்திரம் இல்லாமல் இந்த ஜலத்தில் அப்படி இறங்கி குளிக்கப்படாதுன்னு. அதே விஷயத்த கிருஷ்ணன் இவளுக்கு சொல்கிறான். யூயம் விவஸ்திராகா, நீங்கள் வஸ்திரம் இல்லாமக்கி இங்கே இறங்கியிருக்கேள், இப்படி இறங்கி குளிக்கிறேளே, இதுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் பண்ணுங்கோ, அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதாக கிருஷ்ணன் வாயிலிருந்து எல்லாம் வருது. அப்போது இவா யாரை நினச்சி பிரார்த்தனை பண்ணா, இவாளுக்கு கிருஷ்ணன் பதியாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணா, யார்கிட்ட பிரார்த்தனை போச்சு, சாட்சாத் இந்த அம்பிகை கிட்டேயே தான் போச்சு. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளை ஒரு பிரதிமை பண்ணி, ஒரு பொம்மை பண்ணி வச்சு அம்பாளுக்கு இவா இப்படியெல்லாம் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சின்னு வந்தா அப்படிங்கிற விஷயங்கள் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்தாக்கா நமக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்குமோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்துட்டவர் மகாபிரிவாளுக்கு பல வருஷமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்ச குமரேசன் மாமா அவர்கள். பல வருஷம் முன்னாடி ஒரு புஸ்தகத்தில் அவருடைய ஒரு இன்டர்வியூவாக இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்லேருந்து ஒரு தம்பதியர் தன்னுடைய பெண்ணையும் அழைச்சிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வரா. அவள் பெரியவா கிட்ட வழக்கம் போல் நம்ம போனால் பெரியவா கிட்ட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு குறைய சொல்கிறது தானே பெரியவாட்ட போவோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம போகிறதுண்டோ. அது மாதிரி தான் அவளுக்கு பாவம் இருந்த ஒரு மனக்குறையை சொல்கிறதுக்காக பெரியவாள்கிட்ட வந்திருக்கா. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி வரன்னு பார்த்துட்டு இருக்கோம், பொண்ணும் சரியாகவே குதிர மாட்டேங்கிறது, ரொம்ப தட்டி போயிட்டே இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும், இவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. பெரியவா குமரேசன் மாமா கிட்ட கூட இருந்திருக்காளோ இல்லையா, அவர்கிட்ட சொல்லி அவளுக்கு பிரசாதம்லாம் கொடுக்க சொல்கிறா. சொல்லிவிட்டு அந்த பெண்ணை உட்கார வச்சு அந்த குழந்தைகிட்ட பெரியவா சொல்கிறாளாம் ஆதரவாக, நீ இதோ வந்திருக்கிறது, இப்போ நீங்கள் கார்த்திகை மாதத்தில் இங்கே வந்திருக்கேள், அடுத்ததோ தொட்டாப்பில் மார்கழி வரப்போகிறது, மார்கழியில் விடிக்காலம் வரை எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இப்படியும் பெருமாள் கோயில் சிவன் கோயிலெலாம் இருக்கோ இல்லையோ அப்படின்னாலாம். இருக்கே பெரியவான். அப்போ காலம்பரை விடிகாலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணி ஆற்று வாசலில் கோலத்தை போட்டுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே திருப்பாவை பாராயணம் பண்ணு, பரமேஸ்வரன் சந்நிதிக்கு போய் திருவம்பாவை பாராயணம் பண்ணு, விடாமல் இந்த மாதம் முழுக்க அனுஷ்டானத்தை பண்ணின்று அப்படின்னு சொல்லி பெரியவா ஆதரவாக சொல்லி அனுப்புகிறா. இந்த குழந்தையும் கேட்டுட்டு போய்டுறது. இந்த கூட வந்த அவள் அப்பா அம்மாவும் சேர்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அவள் ஊருக்கு திரும்பி போய்டுறா. அடுத்து தொட்டாப்பில் மார்கழி. இந்த குழந்தை பெரியவா சொன்ன மாதிரியே ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வரா. மார்கழி ஒரு மாதிரி பூர்த்தி ஆறுது, தை மாதம் பிறக்கிறது. இவா ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒரு மாதத்தில் என்ன வந்துட போகிறது, அதனால் இவா பர்டிகுலராக ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆற்று வாசலில் ஒருத்தர் கதவை தட்டுறா. யாருன்னு போய் பார்த்தாக்கா ஒரு தம்பதி நிற்கிறா. அவள் சொல்கிறா, உங்களுடைய பொண்ணு ஜாதகம் கிடச்சிருந்தது, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குது, அதனால் நாங்களே தேடி வந்து பேசிடலாம் அப்படின்ட்டு நேரில் வந்துட்டோம், நம்ம பேசலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டுன்னு வந்து நிற்கிறாளாம். எங்களுக்கு பூர்வீகம் பாலக்காடு, உங்கள் பொண்ணுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் எடுத்துன்னு வந்துட்டா நேரடியாக பேசுகிறதுக்கு. அவளுக்கு சொல்லி மாளாது அவ்வளோ சந்தோஷம். கூட வந்து கையோடு உட்கார வச்சு எல்லாத்தையும் நாள் பார்த்து இவா பொருத்தமெல்லாம் பார்த்து முகூர்த்த நாள் வரைக்கும் எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு, முகூர்த்தம் இன்னைக்குங்கிறது வரைக்கும் எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ தை பிறந்தது, இந்த குழந்தைக்கு வழியும் பிறந்தாச்சு. இந்த பெற்றோருக்கு மனசு நிறைய சந்தோஷம். கூடவே உடனே பெரியவாள்கிட்ட இதை போய் சொல்லி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அழைச்சிட்டு திரும்பி பெரியவாள்கிட்ட போகிறா. நல்ல முகம் நிறைய சந்தோஷம்.
போய் பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு போய் நிற்கிறா. பெரியவா பார்த்தோன்னே கேட்குறா, எல்லாம் நல்லபடியாக ஆச்சா அப்படின்னாலாம் பெரியவா. சந்தோஷத்தை பார்த்தோன்னே தெரியறது அப்படிங்கிற மாதிரி. உடனே இவா சொல்கிறா, இந்த மாதிரி வந்தா அப்படி விஷயம்லாம் சொல்கிறா. சரி, உன் பேர் என்ன? ராதா தானே சொன்னேன் அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் பெரியவாங்கிற அந்த பொண்ணு. இப்போ வரப்போகிறவருடைய பேர் என்ன? இந்த மாப்பிள்ளையினுடைய பேர் என்ன அப்படின்னாலாம். கண்ணன் பெரியவா அப்படின்னாலாம். அப்படியா? மாமனார் பேர் என்ன? பரமேஸ்வரனா அப்படின்னாலாம் பெரியவா. பெரியவாளுக்கு எப்படி அப்படின்னு இந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட கேட்கறதுக்கு போகிறா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அது அப்படின்ட்டு. பெரியவா சொல்கிறாலாம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? நீ திருப்பாவை உட்காந்து வாசிச்ச அந்த கிருஷ்ணனே உனக்கு ஆத்துக்காரனாக வரான். திருவம்பாவை போய் எங்கள் பரமேஸ்வரனுக்கு நீ சமர்ப்பணம் பண்ணின, பரமேஸ்வரனே உனக்கு மாமனாராக வரா. இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? நீ செஞ்ச அனுஷ்டானம் நன்னா நீ சமர்ப்பணமாக பண்ணியிருக்க, அதனால் உனக்கு கை மேலே பலன் கிடச்சிருக்கு, எல்லாம் சுவாமியுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சாலாம். இது வாஸ்தவத்தில் நடந்ததாக இந்த சம்பவத்தை பற்றி குமரேச மாமா சொல்லியிருக்கா. இப்போது இப்படி விரதானுஷ்டானங்களை செய்யறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து நம்ம சிஸ்டத்தில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் வரத்துக்கு முன்னாடியும் அம்பாளுக்கு விசேஷமாக இந்த பூஜையை பண்ணுறது பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு பேர்லையும் அம்பாவாடல்ங்கிற ஒரு பேர்லையும் இது வழக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது பெரியவா சொல்லின்னு வரா. அப்போ இதனுடைய கண்டினியூட்டியாக இந்த டிஸ்கோர்ஸ்லேயே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறா. திருப்பாவை திருவம்பாவைங்கிறது ஒரு 1500 வருஷம் முன்னாடி வந்ததாக தெரியறது. ஆனால் எங்கெல்லாம் இது ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாக்கா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் கொண்டு வரா பெரியவா. சொல்கிறா, இது சயாம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம், அதாவது இப்போ தாய்லாண்டுன்னு சொல்கிறோமே, இந்த சயாம் வரைக்கும் இது ரீச் ஆகிருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். கரெக்டாக அங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியலனாலும் நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பாவைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, திருப்பாவை திருவம்பாவைன்னு, இந்த பாவை நோன்பை பற்றி டீட்டெயில் தெரியாமக்கே இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் அவளுடைய கலாச்சாரத்தில் உள்ளே சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது யாரையாவது ஒருத்தர் அங்கே அனுப்பி இதுக்காகவே என்னன்னு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு பெரியவா அந்த ஒரு டிஸ்கோர்ஸில் அதை பற்றி சொல்லியிருக்கா. நான் தெய்வத்தின் குரலில் கம்பைலாகி வரும்பொழுது இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. பெரியவா அதெல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டா. இப்போ தெய்வத்தின் குரலில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். இந்த தாய்லாண்டில் பெரியவா சயாம்னே தான் அதை மென்ஷன் பண்ணுறா. சயாமில் இந்த திருப்பாவை திருவம்பாவைங்கிறது என்னங்கிற அர்த்தமே தெரியாமைக்கு அவளுடைய அனுஷ்டானத்தில், அதுவும் எப்போ, இதே மார்கழி மாதம் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லேயே அவளுடைய சிஸ்டமில் ஒரு அனுஷ்டானமாக இருந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறா. அவளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்லேயே அவள் லாங்குவேஜ்லேயே இந்த ஸ்லோகத்தையும் எழுதி வச்சுட்டு திருப்பாவை தான் அவள் சொல்லிட்டு இருக்காளாம். ஆனால் எதை சொல்கிறோன்னு தெரியாமக்கி ட்ரிப்பாவாய் ட்ரெம்பாவாய் அப்படின்னு ஒரு செரிமனியாக அவள் வச்சுட்டு இருக்காளாம். இது பெரியவா சொல்கிறா, அவனுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியுமான்னு தெரியல, ஆனால் அத்தனை வருஷமாக பழக்கத்தில் இருக்குங்கிறதுனால அவள் சிஸ்டத்தில் அதை எழுதி வச்சு நடத்தின்னு இருக்கா அப்படிங்கிறதாக சொல்கிறா. அதுலேயும் இன்னொரு விசேஷம் பெரியவா சொல்கிறா, இங்கே கிருஷ்ணனையும் பரமேஸ்வரனையுமாக இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ஒன்று தான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒத்துமையை கொண்டுறா மாதிரி அவளுடைய அனுஷ்டானத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ரிச்சுவல் இருக்குது அப்படின்னு அந்த ரிச்சுவலை பற்றி சொல்கிறா. அதாவது இந்த மார்கழி மாத காலத்தில் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ஓதிண்டு, அதாவது பாராயணம் பண்ணிட்டு அவள் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று பண்ணுறா. என்னென்னா ஒரு பெரிய ஊஞ்சல் பண்ணுறாளாம். அந்த ஊஞ்சலில் டோலோத்சவம்னு நாங்கள் இங்கே பெருமாளுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டோலோத்சவம் வச்சுண்டு ஊஞ்சலில் சிவபெருமானுடைய வேஷத்தை போட்டுண்ட ஒருத்தனை அங்கே உட்கார வச்சு பெருசாக அந்த ஊஞ்சல் ஆட்டிண்டு அந்த நேரத்தில் இந்த திருப்பாவை பாராயணம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியவா சொல்கிறார். அப்போது டோலோத்சவமும் இங்கே வருது, பெருமாளுடைய கனெக்ஷன் வருது, ஆனால் உட்காந்து ஆடுறது யாருன்னாக்கா பரமேஸ்வரன். அதில் இந்த ரெண்டும் வெவ்வேறு இல்லைன்னு சேர்த்து கனெக்ட் பண்ணி வரா மாதிரி அவளுடைய சிஸ்டத்தில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லின்னு வரா. அதே நேரத்தில் பெரியவா இன்னொன்று சொல்கிறா. தெய்வத்தின் குரல்லே இந்த போர்ஷனை சொல்லும் பொழுது இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சனாதன தர்மம்ங்கிறது ஏதோ இங்கே இந்தியாவில் மாத்திரம் கொஞ்சோண்டு இடங்கள்லையோ இல்லை இந்த பாரதத்துக்குள்ளே மட்டும் இருந்ததுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உலகம் முழுவதும் பரவினதான ஒரே மதமாகத்தான் இது இருந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோன்றதுன்னு பெரியவா கொடுக்குறேன். ரொம்ப அழகான எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஒரு கனெக்ஷனில். பெரியவா சொல்கிறா, உதாரணமாக ராமாயண கதையை கோட் பண்ணுறா. இந்த சகர புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா சகரனுடைய பிள்ளைகள். அவள் பூமியை தோண்டிண்டே பாதாளம் வரைக்கும் போயிடுறா. அப்படி தோண்டிண்டு போகிற இடத்துல தான் அங்கேருந்து வரக்கூடிய ஜலம் தான் சாகரம்னு ஓஷனாக வருது அப்படின்லாம் அந்த கதை சொல்கிறது.
அவர்கள் ஒரு குதிரையை தேடிட்டு போறா. குதிரையை தேடி தேடி கடைசியில் கபில மகர்ஷியினுடைய ஆசிரமம் வரைக்கும் போயிடுறா. அங்கே போய் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் அந்த குதிரை இருக்குது. அதை பார்த்துட்டு கபில மகர்ஷி தான் அந்த குதிரையை எடுத்துன்னு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இந்த மகர்ஷியை இவா துன்புறுத்துறா. அவருக்கு கோபம் வந்து ஒரே க்ஷணத்தில் இவாளெல்லாம் பஸ்மமாக்கிடுறார். இப்படிங்கிற கதையெல்லாம் ராமாயண கதை சொல்கிறா விரிவா. சொல்லிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தாக்கா நம்ம பாரத பூமி இதிலேருந்து நேர் கீழே இவா தோண்டிகிட்டே தானே போயிருக்கா. அப்படி தோண்டிகிட்டே போகிறதாக நமக்கு பாதாள லோகம் மாதிரி அப்படியே அடியிலன்னு பார்த்தாக்கா இந்த அமெரிக்காவுடைய ஒரு போர்ஷன் வருது. அந்த போர்ஷனில் இவா தேடிண்டு போன இடத்துல கடைசியில் கபில மகர்ஷியினுடைய ஒரு இடம், அந்த ஸ்தலத்துக்கு இவா போய் ரீச் ஆனான்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் குதிரையும் கிடச்சிதுன்னு சொல்கிறா. கபில மகர்ஷி இவாளை பொசிக்கிட்டாருங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்த அப்படியே இந்த கதையோடு வச்சு பார்த்தாக்கா இந்த பாரதத்தினுடைய அடிபாகமாக வரக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய ஒரு போர்ஷனில் கபில மகர்ஷியினுடைய ஒரு ஆசிரமம் இருந்திருக்கணும். அவர் இருந்த இடங்கிறதுனால அது கபிலாரண்யம் அப்படின்னு அதுக்கு பேர் இருந்திருக்கணும். எப்படி மதுரைங்கிறது மருதைன்னு ஆறுதோ அதே மாதிரி கபிலாரண்யம் வந்து கலிபாரண்யம் ஆகி கலிபோர்னியா அப்படின்னு கலிஃபோர்னியான்னு அதுக்கு பேர் வந்திருக்கும்னு தோன்றது. அதுக்கு கூட சப்போர்ட்டாக இன்னொரு விஷயம், அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த குதிரை கிடச்சதாக இருக்கக்கூடியதாக ஒரு இண்டிகேஷனாக ஹார்ஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு பக்கத்திலேயே இருக்குது. இந்த சகரபுத்திரர்களெல்லாம் அவர் அப்படியே பொசுக்கி பஸ்மமாக்கிட்டார்னு சொல்கிறதுக்கு பக்கத்திலேயே ஆஷ் ஐலாண்டுன்னு இன்னொரு ஐலாண்டு அங்கே இருக்குது. இப்படின்னு இது எல்லாத்தையும் பெரியவா கனெக்ட் பண்ணி காமிக்கிறான். இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பெரியவா அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இந்த உலகம் தழுவிய மதமாக இந்த சனாதன தர்மம் மாத்திரமே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரியவா எடுத்துக்காட்டின்னு வரா. இதே வரிசையில் தான் நான் முன்னாடி சொன்ன சயாமுடைய, அதாவது தாய்லாண்டினுடைய விஷயமா நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. இன்றைக்கும் அங்கே இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் உற்சவம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இப்போவும் நம்ம பார்க்கலாம். ஜெயண்ட் ஸ்விங் அப்படிங்கிற ஒரு பேரில் அது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் ஸ்பாட் மாதிரியே அந்த இடம் இருக்குது. அது எங்கே நடந்துட்டு இருந்ததோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அதை வச்சு ஒரு பேர் வச்சுருக்கா. சாவ் சிங்ஷா அப்படின்னு ஒரு பேர். சிங்சான்னு சொன்னாக்கா ஊஞ்சல் அவளுடைய பாஷையில். அப்போ பெரிய ஒரு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி எத்தனையோ அடி ஒசரம் இருக்குது. இப்போவும் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாதவா கூகுளில் விக்கிபீடியாலாம் பார்த்தாக்கா அதனுடைய ஃபோட்டோ பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ அந்த ஃபோட்டோவும் காட்டுறேன். அவ்வளோ பெரிய ஊஞ்சல் ஒன்று வச்சுட்டு அதில் டோலோத்சவம் நடத்தி இந்த மாதிரி ஒரு அனுஷ்டானத்தை அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எப்படி பெரியவா பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. இந்த திருப்பாவை திருவம்பாவை எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்ட்டு. சரி, ஃபாரின்லலாம் இது எப்படி அனுஷ்டானம் ஆயிட்டு இருந்திருக்குன்னு பார்த்தாச்சு. நம்ம ஊரில் எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியணுமோ இல்லையா? அதையும் பெரியவாளே அழகாக சொல்கிறா. நம்ம ஊரில் பாவை நோன்பு அப்படிங்கிற பேரில் கல்யாணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விசேஷமாக இப்படி ஒரு அனுஷ்டானம் பண்ணுறது, ஒரு நோன்பு பண்ணுறதுன்னு நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. சங்ககால இலக்கியங்களில் இதை பற்றி எழுதியிருக்கு, பரிபாடலில் இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. அதே மாதிரி இன்றைக்கும் கேரளத்தில் மலையாள தேசத்தில் இந்த அனுஷ்டானங்கள்லாம் நன்னாவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெரியவா சொல்லின்னு வரா. அப்போ சங்க இலக்கியங்களில் இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது, எப்படி இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதையும், இது பாகவதத்தில் சொல்லியிருக்கிற அந்த விரத அனுஷ்டான முறைக்கும் இதுக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்கா, சிமிலராக இருக்காங்கிற விஷயங்கள்லாமும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். பெரியவா.